நாளையிலேருந்து நான் இங்கே இருக்க மாட்டேன். அனன்யா ஃபோனை கொடு. அண்ணி ஃபஸ்ட்டு நீ சாப்பிடு. அக்ஷா, நீ ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு உனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிதா? போதும், மூடு. அப்புறம் நீங்கள் இப்படி இருக்கிறதுனால தான் இவங்க இப்படி இருக்காங்க. கௌரி, ஒரு 12 வயசு பொண்ணு காணாம போயிருக்கா. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேஸ். அண்ணி, நான் காலேஜ் சிலபஸை டவுன்லோட் பண்ணணும். அர்ஜென்ட்டாக கொஞ்சம் ஆன்லைனில் புக்ஸ் வாங்கணும். என்னோட எக்ஸ்ட்ரா கிளாஸ் ஹோம்ஒர்க்கே முடியல. இந்த வீட்டில் சாப்பிடும்போது எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்குல்ல, ஆனால் எனக்கு மட்டும் எந்த வேலையும் இல்லைல்ல. நீ ஒரு வேலை பண்ணு, எப்படி குக் பண்ணுறதுன்னு இன்டர்நெட்டில் பாரு. அது உனக்கு சமையல் கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும், டைம் பாஸும் ஆகிடும். சொல்லு கான். இதோ வந்துடுறா. சாப்பாடு சாப்பிட்டுட்டு போங்களேன். இந்த வீட்டில் என் பேச்சை யாரும் கேட்க மாட்டீங்கல்ல. என்னாச்சு கான்? சார் சார், அந்த டெல்லி கேஸில் ஒரு பொண்ணு இருந்ததுல ஈஷா, அவளை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இவன் பேர் ருஸ்தம். ருஸ்தம், இங்கே வாடா. வணக்கம் சார். இவன் நம்பிக்கையானவனா? ஆமாம் சார். சொல்லு சார், ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சின்ன குழந்தைங்களெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்களா. வயசு என்ன? 10-12 இருக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது யாரு? சார், யாரோ மேடம்னு கேள்விப்பட்டேன் சார். அந்த இன்ஃபர்மேஷனை நீ தெரிஞ்சுக்க. சரி சார், வரேன். தேங்க்ஸ் சார், வரேன் சார். சார், அந்த டெல்லி கேஸ் சின்ன குழந்தையா இருந்தா? குழந்தை யாராக இருந்தாலும் பரவாயில்ல, தேட வேண்டியது நம்ம கடமையாச்சே. அந்த கம்ப்ளைண்ட் பண்ணது யாரு? மேகாதேஷ். அவங்க தான். அவங்க டெல்லியில இருந்து எப்போ வராங்க? அவங்க நாளைக்கு காலையில் வராங்க. நீ ரொம்ப அழகா இருக்க ஈஷு. நான் கியூட்டா இருக்கேன்னு எனக்கே தெரியும். இந்த புது ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்குல்ல. மேடம், ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். உங்களால தான் என் ஐஷுக்கு பெரிய இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் அட்மிஷன் கிடைச்சிது. இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? ஈஷு எனக்கும் பொண்ணு மாதிரி தான். ஐஷு, மேடம்க்கு தேங்க்ஸ் சொல்லு. தேங்க்யூ ஆண்டி. ஆண்டி இல்லை, என்ன கூட அம்மானு கூப்பிடு. ஆனா என் அம்மா அவங்க தானே. நான் உங்களை சித்தின்னு கூப்பிட்டுமா? உங்களுக்கு ஓகே தானே? சித்தியா? சரி, ஓகே. சித்தி. சார், நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம்? அந்த டெல்லி மேடமே ஸ்டேஷனுக்கு வருவாங்கல்ல. இந்த மாதிரி புருஷன் இருந்தால் எப்படி வருவாங்க? அப்படின்னா அது இவங்க ஹஸ்பண்ட் இந்தியன் சீக்ரெட் சர்வீஸில் இருக்காரு. நம்ம டிஎஸ்பி சாரோட ஃப்ரெண்டா. அண்ணா சார், நீங்கள் சீனியர்ல. எக்ஸ்கியூஸ் மீ, டெல்லியில இருந்து வந்த மேகா மேடத்தை பார்க்கணும். நீங்க யார் சார்? நான் சீனியர் இன்ஸ்பெக்டர் சுனில் கில்கர். சார், உங்களுக்காக தான் லான்ச் ஏரியாவில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ. கான், வாங்க. அந்த நியூஸை பற்றி நீ எதுவும் சொல்லாத. ஓகே சார். சொல்ல மாட்டேன் சார். மிஸ்டர் கில்கர், தேங்க்யூ ஸோ மச். ஐ நோ இந்த கேஸை நீங்கள் உங்கள் டீமில் இம்போஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் டிசிபி சார் உங்கள் பேர் தான் சொன்னார். டிசிபி சார் கிட்ட இருந்து கால் வந்த உடனே நான் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கேஸ் என்னவா வேணா இருந்துட்டு போட்டோம். கிரைமை சால்வ் பண்ண வேண்டியது எங்கள் கடமை தானே. இதில் ஈஷா அம்மா பேர் என்ன? பேலா. அவங்க உங்கள் வீட்டில் எவ்வளோ வருஷமாக வேலை செஞ்சாங்க? முதல்ல என் ஹஸ்பண்டோட போஸ்டிங் மும்பையில் தான் இருந்துச்சு. பேலா இங்கே தான் எங்கள் வீட்டில் 7 வருஷமாக வேலை பார்த்தா. லாஸ்ட் இயர் மித்தின் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி டெல்லிக்கு வந்த அப்புறம் ஈஷாவையும் பேலாவையும் எங்கள் கூட கூட்டிகிட்டு வந்துட்டோம் நாங்கள். அவங்க 15 நாள் லீவுன்னு மும்பைக்கு வந்துட்டாங்க. யாரோ சொந்தக்காரங்களுக்கு கல்யாணமா. அதுக்கப்புறமா ஈஷாக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதனால் நான் அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தேன். வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் அவங்க பொண்ணுக்கும் ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டிங்களா? சார், அது எனக்கு குழந்தைங்க இல்லை. அதனால நான் ஈஷா கிட்ட ரொம்ப பாசமாக இருந்தேன். அப்புறம் ஈஷா இது வரைக்கும் பிளெயினில் போனதில்லை. அதனால தான் என் பர்த்டேக்கு நீங்க ஸ்கூட்டி வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல. அந்த இன்சூரன்ஸ் பிரீமியம் வந்துருச்சுல, என்னால் எப்படி எடுக்க முடியும்?
எனக்கு இன்சூரன்ஸ்லாம் எதுவும் அடா. வேண்டாம், ஸ்கூட்டி தான் வேணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் இருக்கு. அட இதுல என்னம்மா இருக்கு, அவங்க கிட்டயே லிஃப்ட் கேட்டு ஏறி போ, அவ்வளோதானே. சரிம்மா, நீ ஒரு வேலை பண்ணு, நீ போய் மருந்து வாங்கு. நான் போய் அங்கே எதிரில் காய்கறி வாங்கிட்டு இருக்கேன், நீ வந்துரு. போ 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 போ, நீங்க சீக்கிரம் போயிட்டு சரியான வந்துரு. கஞ்சமா இருக்கீங்க. அண்ணா, இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் கொடுங்க. நீங்க இதெல்லாம் எடுத்து வைங்க, நான் இப்போ வந்துடுறேன். ஆமா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இவ்வளோ அழகா இருக்க, ஸ்கூட்டிக்காக அப்பா கிட்ட ஏன் இவ்வளோ கெஞ்சிக்கிட்டு இருக்க? வாட்? இதை பாரு, எனக்காக நீ வேலை செஞ்சனா ஸ்கூட்டர் இல்லை காரே வாங்கி தருவேன், அதுவும் 3 மாசத்துல. என்ன வேலை? வேலை இல்லை, ரேட் என்னன்னு கேளு. 25,000 ரூபாய், அதுவும் ஒரு தடவைக்கு. நல்லா யோசிச்சு பாரு, யோசிச்சு மெதுவா சொல்லு. ஓகேன்னு தோணுச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணு, எனக்கு உடனே தெரிஞ்சிடும். இந்தாங்க உங்க பென். இந்த பேலாவும் ஈஷாவும் ஜனவரி 13 அன்னைக்கு மும்பைக்கு வந்திருக்காங்க. ஆனா 27ஆம் தேதி அன்னைக்கு ரிட்டர்ன் டிக்கெட் போட்டிருக்காங்க. ஆனா 25ஆம் தேதி பேலா கிட்ட போன்ல பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேலாவோட போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இப்போ நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, இந்த பேலாவோட சிடிஆர் ரிப்போர்ட்டை செக் பண்ணுங்க. யார் யார்கிட்ட பேசியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. எந்த இடத்துல செல் சுவிட்ச் ஆஃப் ஆச்சோ அந்த லொகேஷனை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஏரியாவில் ஏதாவது பொண்ணு மிஸ் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்க. நமக்கு ஒரு லீடு கிடச்சிருக்கு. செக்ஸ் டிராஃபிக்கிங் ராக்கெட்டில் 12 வயசில் ஒரு சின்ன பொண்ணு அப்பர் சைக்கிளில் டிஸ்ட்ரிபியூட் ஆக போகுது, அதுவும் ஒரு வாரத்தில். யாரோ ஒரு மேடம் தான் இந்த வேலையை பண்ணுறாங்களாம். சார், மும்பையில் இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க 4 லேடி இருக்காங்க. ஏஞ்சல் ரோசி, ஷப்னமாப்பா, பிங்கி ஜேத்தூர், அப்புறம் ஜுக்னி ஜார். இவங்க 4 பேருக்கும் பெரிய ஆளுங்க கூட கான்டாக்ட் இருக்கு. அதனால அவங்கள எதுவும் பண்ண முடியல. அவங்க மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அம்மா, அம்மா வயிறு ரொம்ப வலிக்குது. வந்துட்டேன் ஐஷுமா, இங்க பாரு, சுடு தண்ணி கொண்டு வந்திருக்கேன். மருந்து சாப்பிடுறல்ல, சுட சுட இப்படி வச்சா நல்லா தூக்கம் வரும்னு. அம்மா, சித்திக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க, நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் ஃபோன் பண்ண மாட்டேன். என் ஃபோனை திருடனுங்க எடுத்துட்டு போயிட்டாங்கல்ல, என்னால் ஃபோன் பண்ண முடியாது. இப்போ நீ எதுவும் பேசாத, முதல்ல தூங்கு. என் தங்கம் இல்ல. நீங்க எனக்கு ஸ்கூட்டி வாங்கி தர மாட்டீங்க, கன்ஃபார்ம் தானே? ஆமாம்மா, அடுத்த வருஷம் பார்க்கலாம். சரி, நான் பீஸா ஆர்டர் பண்ணிக்கிறேன். பீஸா ரொம்ப காஸ்ட்லி. சைனீஸ்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். அட எதுக்குமா, நான் உனக்கு கிச்சடி பண்ணி தரேன், தொட்டுக்க ஊறுகாய் கூட இருக்கு. அப்பா, எனக்கு ஸ்கூட்டி தான் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னீங்க, சாப்பாட்டுல கூட எப்படி கஞ்சத்தனம் பண்றீங்க? அம்மா, இது கஞ்சத்தனம் இல்லை, சேவிங்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே பாருமா, ஒரு வேளை எனக்கு திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்போ இந்த சேவிங்ஸ்லாம் உனக்கு உதவியா இருக்குமா? உங்க சேவிங்கை நீங்களே பார்த்துக்கோங்க, எனக்கு அவசியம் இல்லை. அந்த கிச்சடி ஊறுகாய் எனக்கு வேண்டாம், நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. அட ரூஹி, இந்த அப்பாவுக்கு இன்சூரன்ஸ், கிச்சடி, ஊறுகாய், இதை தவிர வேற ஒன்றும் தெரியாது. ஹலோ, இந்த 0451 ரேட் என்னன்னு சொன்னீங்க? 40,000 + PST. வாட்? இந்த பிஎஸ்டினா என்ன அர்த்தம்? ப்ரொடக்ஷன் அண்ட் சேஃப்டி டேக்ஸ் 10%. அட கான்ஸ்டபிள் சார், டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது ஒன்று குடிங்க. வேணாம், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் சார்கிட்ட இருந்து ஒரு மெசேஜோட வந்திருக்கேன். இந்த மாதம் டியூ டேட் முடிஞ்சிருச்சு. என்ன உங்க இன்ஸ்பெக்டர் இப்படி இருக்கிறான்? ஒரு நாள் தாண்டதுக்கே ஆள் அனுப்பியிருக்கான். நாளைக்கு வரைக்கும் பணத்துக்காக வெயிட் பண்ண மாட்டானா? இன்னைக்கே வந்துட்டீங்கல்ல, வாங்கிட்டு போங்க.
காந்தா, அந்த பணம் இருக்கிற பேக்கை கொஞ்சம் எடுத்துட்டு வா. இந்தா பொடி. சரி, சார் கேட்க சொன்னாரு, உங்ககிட்ட ஏதோ நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்காமே, அதான் பொண்ணுங்க. டே நாதாரி பொண்ண, நீ போய் உன் சார் கிட்ட சொல்லு. அவன் வேலையை அவன் செய்யாம இருக்கணுன்றதுக்காக தான் பணம் கொடுக்குறேன், புரிஞ்சுதா? நட கிழவா, எதுக்கு சிரிக்கிற? இதே மாதிரி ஒரு நாள் போலீஸ் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகுது. சரி, நான் உன் பொண்ணு தானே, அதனாலதான் தினமும் சரக்கு வாங்கி கொடுக்குறேன். உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். நான் உனக்கு இவ்வளவு செஞ்சா கூட நீ என்ன சபிச்சுக்கிட்டே இருக்க. எப்போ வாயை திறந்தாலும் விஷத்தை கக்குற. உன்ன மாதிரி நாகினி மேல எவ்வளவு விஷத்தை கக்குனாலும் ஒன்னும் ஆகாது. அப்படியே ஒண்ணு விட்டா. சொல்லு. 10451 6 மணி. அனுப்பி வைக்கிறேன். ஹாய் பாப்பா, எப்படி இருக்க? அதெல்லாம் சரி, உன் நம்பர் செலக்ட் ஆயிருக்கு, வா. சார், பேலா நிறைய தடவை இந்த நம்பருக்கு தான் கால் பண்ணியிருக்காங்க. பண்டுக்கோட்டை. லாஸ்ட் சண்டே இவங்க 2 பேர் டவரும் ஒரே லொக்கேஷனை காட்டுது. அப்படின்னா அவங்க 2 பேரும் சந்திச்சிருக்காங்க. கணேஷ் பாபு, இந்தா இந்த நம்பரில் அந்த ஊரில் இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸ் டைமிங்கும் கலெக்ட் பண்ணு. அந்த ஃபுட்டேஜஸ்லாம் வாங்கிட்டு வந்து சைபர் பாபு கிட்ட கொடு. ஓகே சார். நம்பர் சொல்லு. ஹலோ பண்டிப்பட்டே. நான் தான் பேசுகிறேன். நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள். பேலாவா உனக்கு தெரியுமா? நீங்கள் யார் சார்? ஐயோ, சொல்ல மறந்துட்டேனே. PA கான், மும்பை போலீஸ். வேளான்றவங்கள தெரியல உனக்கு? கடந்த 9 நாளில் உனக்கு 68 தடவை கால் பண்ணியிருக்காங்க. சார், அந்த பேலா பைத்தியக்காரி சார். மும்பையில் வேலை வேணும்னு கேட்டிருந்தா. வேலை வாங்கி கொடுத்தியா? இல்லை, எனக்கு கல்யாணம். அது அப்போ இப்போ எங்கே இருக்காங்க அவங்க? அவள் இப்போ டெல்லிக்கு போயிட்டா சார். அவங்க கிட்ட நேரில் நீ பேசியிருக்கல? இல்லை சார், நான் எங்கேயும் மீட் பண்ணலை. இல்லையா? சரி, பரவாயில்ல. இந்த கோட்டை நல்லா போய் சொல்கிறான். அட ருகி செல்லம், சொல்லுங்கப்பா. வெளியே கிளம்புறியாமா? ஆமாப்பா, இன்னைக்கு ஷீதலோட பர்த்டே, அதுக்காக தான். சரி சரி, எப்போ திரும்பி வருவ? 6 மணிக்கு வந்துடுறேன்ப்பா, இல்லைன்னா 12 மணிக்குள்ள வந்துடுவேன். சரி, ஜாக்கிரதையா போயிட்டு வா. ஓகே. ருகி, வா. ஒருவேளை இந்த பேலா டெல்லிக்கு திரும்பி போகக்கூடாதுன்னு நினச்சாலோ என்னவோ, அதனால ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கலாம். அதனால தான் மேகா அவங்க ஹஸ்பண்டால் அவளை ரீச் பண்ண முடியல. சார், எனக்கு என்னமோ அந்த டெல்லி பொம்பளை மேலே தான் தப்பு இருக்குன்னு தோணுது. யார் சார் வேலைக்கார பொண்ணு தேடுறதுக்காக டெல்லியிலேருந்து மும்பை வருவாங்க? சார், ஒருவேளை இவங்க ஈஷாவை பேலா கிட்ட இருந்து கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறாங்களா? சுனில் சார். அட, நீங்களா? யாரோ இங்க மும்பையில ஈஷாவை பார்த்துருக்காங்களா? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நான் பேலா ஈஷாவோட மிஸ்ஸிங் கேஸ் பற்றி சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணேன். நேற்று நைட்டு சடனாக ஒரு மெசேஜ் வந்துச்சு, அதில் இந்த வீடியோ இருந்துச்சு. இதை நம்ம ரிப்போர்ட்டர்கிட்ட கொடுங்க. இவனை யாராவது பார்த்துருக்காங்களான்னு கேளுங்க. மேக மேடம், உங்களுக்கு பண்டு கோட்டின்னு யாரையாவது தெரியுமா? நாங்கள் மும்பையில் இருந்தப்போ அவன் தான் எங்களோட டிரைவர். அது மட்டும் இல்லாமல் பேலாக்கும் அவனுக்கும் அஃபைர் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. இப்படி ஒரு தலைவலி இருக்கா? ஈஷுமா, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. நீ மறுபடியும் அந்த இடத்துக்கு என்ன அனுப்புனா நான் இன்னொரு வாட்டி அவங்களுக்கு அடிச்சிருவேன். ஈஷு,
ஆமா, நேத்து உன் போனை யாரோ திருடிட்டாங்கன்னு சொன்னல. இது இது புது ஃபோன். ஹலோ, வெளியே ஒரு பாக்ஸ் இருக்குது, அதுல மருந்து இருக்குது. அதை உன் பொண்ணு கொடு, அப்பதான் நேற்று ராத்திரி மாதிரி எதுவும் செய்யாம இருப்பா. இஷு பாப்பா, இந்த மருந்தை நீ சீக்கிரமா குடிச்சிடு. இது என்னது? இது மருந்து. உனக்கு வயிறு வலிக்குது இல்ல, இது குடிச்சா சீக்கிரமா சரியாயிடும். குடி. நான் குடிக்க மாட்டேன். நீ நைட்டுக்கு நான் கடப்ப மாட்டல்ல. சரி, நான் அனுப்புறேன், நீ குடி. சார், உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தல, அதுல அந்த பொண்ணு கூட இருந்தவன் தான் பிட்டு. பெட்டுவா? ஆமா சார், அவன் ஜுக்னி ஜானுடைய ஆளு. இவ தான் ஜுக்னி ஜான். மும்பையில் இருக்கிற 4-5 சப்ளைஸில் இவளும் ஒருத்தி. இது அவளோட பெரிய அண்ணன் மனோஜ், இவன் பிட்டு, இவன் காசிம். இந்த 3 பேரும் அவளோட சப்போர்ட்டர்ஸ். நமக்கு கிடைச்ச வீடியோவில் தெளிவாக ஒரு விஷயம் புரியுது. ஈஷா இன்னும் உயிரோடு தான் இருக்கா. ஆனால் அவளோட அம்மா எங்க? ஒருவேளை ஈஷா ஜுக்னி கூட இருக்கான்னா அவளோட நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாராலையும் உணர முடியுது. ஹர்ஷா, சைபர் பாபு, கணேஷ் பாபு, என்ன ஆனாலும் சரி, இந்த ஜுக்னி ஜானோட ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பயாலஜி, கெமிஸ்ட்ரி எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வாங்க. உடனே வேலையை ஆரம்பிங்க. சார், பேலாவை பண்டு எங்கே சந்திச்சானோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் கிடச்சிருக்கு சார். எங்க அது? அடா, மொபைலை வச்சுட்டு வீடியோவை காட்டு. அங்கே பாருங்க சார், 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஜூம் பண்ணு, அந்த காரை ஜூம் பண்ண. அடா, அது ஜுக்னி ஜான் தானே? அப்படின்னா அவ அங்கதான் இருக்காளா? ஆனா எப்படி? சார், பண்டுவை கூட்டிட்டு வந்துட்டோம். பேலாவை உனக்கு நல்லா தெரியும்ல, சண்டை கூட போட்டிருக்க. ஏன் பொய் சொன்ன? உனக்கும் அவளுக்கும் அஃபேர் இருக்குல்ல? ஆமா சார், அஃபேர் இருந்துச்சு, கொஞ்சம் தான். ஆனா அது என்ன டீயா? அட, அஃபேர் இருந்துச்சு சார். ஆனா இப்ப டெல்லிக்கு போயிட்டாலே, அதனால வேற ஒரு பொண்ணு கூட ஃபிக்ஸ் ஆயிட்டேன். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே என்கிட்ட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரே டார்ச்சர் சார். அவளுக்கு ஒரு சின்ன பொண்ணு வேற இருக்குது. ஒரு பொண்ணு வச்சிருக்கிற பொம்பளையே எப்படி சார் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அது நல்லா இருக்காதுல்ல. எதுக்கு அஃபேர் மட்டும் வச்சுப்பா? உங்களுக்கு குழந்தை இருந்தா கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா ராஸ்கல்? இதனாலதான் எங்களுக்கு சண்டாச்சு சார். அப்புறம் அவளை விட்டுட்டு நான் வெளில வந்துட்டேன். எங்கே போன? மர்டருக்கு பிளான் பண்ணுறதுக்கா? சார், என்ன சார் பேசுறீங்க? இன்னும் 3 நாளைக்கு அப்புறம் எங்களுக்கு கல்யாணம் இருக்குது சார். 3 நாளைக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தில் மருதாணி ஃபங்க்ஷன் வைப்போம். நான் நிஜமா எதுவும் பண்ணலை சார். அந்த ஃபோட்டோவை காட்டு. இது யாருன்னு தெரியுதா? இது அதே ஐட்டம் தான் சார். ஐட்டம்? அதே பொம்பளை தான் சார். அன்னைக்கு நான் பேலா கிட்ட சண்டை போட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் பேலா அவ கூட தான் பேசிட்டு இருந்தா. இந்தா, உன் அம்மாவுக்கும் போய் ஏதாவது வாங்கிட்டு வா. நான் பாட்டு காரில் உட்காந்துட்டு ரிவர்ஸ் வந்துட்டேன். அப்புறம் கூட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. பிரேக்கிங் நியூஸ். ஆக்டர் ஷீனா ஷெயின் ஒரு ரெய்ட்ல பிசினஸ் மேனோட பிடிபட்டுட்டாங்க. ஷீனா ஷெயின் டாப்ல இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாளா அவங்களுக்கு ஒரு படம் கூட கிடைக்கவே இல்லை. நமக்கு கிடைச்ச நியூஸை வச்சு அவங்களுக்கு ஒரு ஹை ப்ரொஃபைல் கார் சர்வீஸோட தொடர்பு இருக்கு. இந்த கேஸை பத்தின நியூஸ் உங்களுக்கு கண்டினியூஸா கொடுத்துட்டே இருப்போம். ஸ்டே டியூன். என்ன ரோசி பாப்பா, நீ ஷீலாவோட சேர்ந்துக்கிட்டு என் கிளைண்ட்டே வளைச்சிட்டல்ல? இப்ப பாரு, இப்ப அவ மாட்டினது மட்டும் இல்லாம உன்னையும் மாட்டி விட போறா. நான் உன்னை விட மாட்டேன். வாய மூடுறி. என்கிட்ட வச்சுக்கிட்டா நான் உன்னை சும்மா விட்டுருவேன் நினைச்சியா? போதும் போதும், முதல்ல போனை வை வை. என்னடா அண்ணா, என் பிளான் எப்படி இருக்கு? என் செல்ல தங்கச்சி, நீ தான் கிரேட். என்னை யாருன்னு நினைச்ச? ஏய், ரொம்ப சந்தோஷப்படாத. என்னைக்கா இருந்தாலும் நீ ஒரு நாள் ஜெயிலுக்கு போக தான் போற. அட, இந்த ஆள் தொல்லை தாங்க முடியல. முதல்ல உள்ள கூட்டிட்டு போங்கடா.
இவன் வாயில நல்ல வார்த்தையே வராது. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற ஜுகுனி. உனக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏய், அவனை கூட்டிட்டு போ. எப்ப பார்த்தாலும் பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம என் மேல சாபம் விட்டுட்டே இருக்கான். காத்தா யாருன்னு பாரு. சார், யார் வேணும் உங்களுக்கு? எங்களுக்கு யார் தேவைன்னு உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஜுக்னி ஜான். பாக்குறதுக்கு போலீஸ் மாதிரி தெரியுது. இங்க பாருங்க, நீங்க என்னோட டைமை வேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நானே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி உங்களை மாதிரி பெரிய பெரிய போலீஸ் ஆபீசருங்க இங்க என்ன பார்க்க வந்தாங்க. அப்புறம் என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு இங்க இருந்து தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டாங்க. இந்த ஜுகுனி எந்த தப்பும் பண்ண மாட்டா, எந்த தப்புக்கும் துணை போகவும் மாட்டா. இந்த ஜுகுனி ஒரு திறந்த புத்தகம். உங்க ஆள ஒரு பொண்ணு கூட பார்த்துட்டோம் நாங்க. நீங்கன்னு சொல்லி மரியாதை கொடுக்கணும். மரியாதையை என்கிட்ட பேசுங்க. என்ன சொன்னேன்? ஏன் ஆளுங்களா? என் ஆளு 3 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டான். எனக்கு சொந்தம்னு யாரும் இல்லை. நான் எந்த பாப்பாவையும் பார்க்கல. புரிஞ்சுதா? சரி, கிளம்புங்க. ஒரு நிமிஷம். எந்த மார்க்கெட்ல நீ இருந்தியோ அந்த மார்க்கெட்ல இருந்து தான் இந்த பொண்ணும் அம்மாவும் காணாம போயிருக்காங்க. காணாம போனப்ப கடைசியா பேசினதும் நீ தான். அவங்கள பத்தி விசாரிச்சுட்டு போலான்னு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். உள்ள போய் செக் பண்ணி பாருங்க, போங்க. 1 minute. நானே உங்க கூட வரேன். அரெஸ்ட் வாரண்ட் கொண்டு வந்திருந்தீங்கன்னா கூட்டிட்டு போங்க. அரெஸ்ட் பண்ணுங்க. உங்க 3 பேர் மூஞ்ச பார்க்கும் போதே தெரியுது இப்போதைக்கு உங்ககிட்ட அரெஸ்ட் வாரண்ட் இல்லைன்னு. அரெஸ்ட் பண்ணதான் வந்தீங்கன்னா கிளம்புங்க. வெளியில போறதுக்கு வழி எங்க இருக்குன்னு தெரியும்ல? ஓய் ஆபீசர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மும்பையில் இருக்கிற 10 பெரிய லாயர்ஸை நான் என் நெஞ்சில் வச்சு சுத்திக்கிட்டு இருக்கேன். என்ன புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது. நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் யாருன்னு காட்டுறேன். அரெஸ்ட் வாரண்ட், எவிடன்ஸ் ரெண்டையும் கையோட கொண்டு வரேன். அப்ப பாத்துக்கிறவன் 10 லாயர்ஸ் என்ன பண்றாங்கன்னு பாக்குறேன். வா போலாம். இன்னைக்கு நீங்க பேமெண்ட் தர வேண்டிய நாள். இதெல்லாம் என்னமா ரோகி? இவ்வளோ பணம் உன் கைக்கு எப்படிமா வந்துச்சு ரோகி? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்பி போற. எவனோ ஒருத்தன் உன்னை கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு வெளியில டிராப் பண்ணிட்டு போறான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலப்பா. நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் தானே? எந்த தப்பும் இல்லையே? சார். நீங்க எங்கே நில்லுங்க. ஓகே சார். அழகப்பா, மொபைல் கொடு. யார் சார்? சார் வாடா. வெளியில வாடா. எதுக்கு சார்? போ, வெளியில போடா. என்ன சார்? போடா. நீங்க உள்ள போய் செக் பண்ணுங்க. ஒரு இடம் விடாம நல்லா தேடுங்க. ஒட்டு துணி இல்லாம உங்க 2 பேரும் தொங்க விட்டுடுவேன். சார், நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது. நான் என்ன வேணாலும் செய்வேன்.
இப்போ என்கிட்ட வாரண்ட் இருக்கு. சொல்லு. என்னது? அவங்க கேட்லாக தானே எடுத்துகிட்டு போயிருக்காங்க, பொண்ணுங்களை ஒன்றும் தூக்கிட்டு போகல. இங்கே இருக்கிற பாதி போலீஸுக்கு நான் யாருன்னு தெரியும், அதெல்லாம் ஒன்றாகாது. வேற என்னெல்லாம் கிடைச்சது சார்? ரெஜிஸ்டர் கூட கிடைச்சிருக்கு சார், இன்வாய்ஸஸும் இருக்கு, கேட்லாக்ஸும் இருக்கு. காட்டு. இந்த நோட் புக்கில் ஏதோ புக்கிங் பண்ண மாதிரி எழுதியிருக்காங்க. 1402 மாண்டி பிக்கப் 0451 5 PM. ட்ராப் பஹார் ஹோட்டல், பிக்கப் பேக் 9 PM. இந்த நம்பர்ஸ் எல்லாம் என்ன சார்? இது சீரீஸ் நம்பர் மாதிரி தெரியுது. 12, 13, 14. மேபி இது டேட்டாக இருக்கலாம். இன்னும் 02 அது அடுத்த மாதம், அதாவது பிப்ரவரி. அப்போது 1402னா 14th February. அப்படின்னா இன்னைக்கு. ஹர்ஷா, அந்த கேட்லாக கொண்டா. சார். 45 045. இது என்னவா இருக்கும்? இதுலயும் நம்பர்ஸ் இருக்கு. 045 இருக்கு. அப்படின்னா இந்த மாண்டி 5 மணிக்கு இந்த பொண்ணை பிக்கப் பண்ண போறான்னு அர்த்தம். அது இன்னைக்கு. கரெக்ட் சார். என்ன பண்ணணும்னு தெரியும்ல சார்? சார், அந்த 0451 அந்த பொண்ணோட வீட்டு லொகேஷன் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் சார், செக் பண்ணிக்கோங்க சார். அந்த கார்டு கிட்ட காமிச்சு அந்த ஃப்ளாட் நம்பர் வாங்கிடுங்க சார். நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் சார். ஈஷாமா, இஷு, 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 இஷுமா, இஷுமா. சார், இஷுமா ஓடி போயிட்டா. இதை பாருங்க சார். சார், நான் ஒரு டீச்சர். ஆனால் என் தகுதிக்கு மீறி என் பொண்ணுக்கிட்ட நிறைய தங்கமும் பணமும் இருக்கு. நான் ஒரு மாதத்தில் சம்பாதிக்கிறத விட அதிகமாக சம்பாதிக்கிறா. இதெல்லாம் பாருங்க சார். நான் அவளை தட்டி கேட்டேன், நிறுத்த சொன்னேன். ஆனால் அவள் அதுக்கு ஒத்துக்கல சார். ஒத்துக்குவா, கண்டிப்பா ஒத்துக்குவா. ரூஹி கோஆப்ரேட் பண்ணணும்னா நீங்க ஏதாவது செஞ்சே ஆகணும். சொல்லுங்கப்பா. ரூஹி, போலீஸ்காரங்க என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. என்னாச்சுப்பா? இனிமே என்னால் பொறுத்துக்க முடியாது. ஒழுங்கு மரியாதையா இப்போவே வீட்டுக்கு வரியா, இல்லை நான் சூசைட் பண்ணிக்கிட்டு சாகவா? சூசைட் லெட்டரில் நான் உன் பேரை எழுதி வச்சுட்டு தான் சாக போகிறேன். வேண்டாம் வேண்டாம்ப்பா. அப்பா, அப்பா. சார், இப்படி பண்ண தப்பிச்சிடுவா. இன்னைக்கு என் பொண்ணை பெற்று வளர்த்ததுக்கு எனக்கு சோதனை வந்திருக்கு. இப்போ மட்டும் அவள் வரலனா இனிமே நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்?
ஹலோ சார் வண்டி யூட்டன் எடுத்துருச்சு. ஓகே சார், ஓகே ஓகே. அப்பா அப்பா இவங்களாம் யாரு? மும்பை போலீஸ். அப்பா நீங்க தான் இவங்களை கூப்பிட்டீங்களா? இவர் ஒன்றும் எங்களை கூப்பிடல. முதல்ல நீ உட்கார். ஏமா ரூஹி, நீ செய்யறதெல்லாம் உன்னோட விருப்பத்தோடு தான் நீ செய்யறல்ல? எதுக்கு செய்யறன்னு உனக்கே தெரியும். அந்த போட்டோ எடுத்து காட்டு. இவ பேர் ஈஷா, 12 வயசு குழந்தை. ஜுகினி தான் கட்டாயப்படுத்தி இவளை இதெல்லாம் செய்ய வைக்கிறா. ஒருவேளை நீ எங்களுக்கு உதவி செஞ்சா இந்த குழந்தைய நம்மளால காப்பாற்ற முடியும். நான் உன்னை நல்லா ஒழுக்கமா தானே வளர்த்தேன். ஆனா நீ உன்னை பத்தியும் யோசிக்கல, என்னை பத்தியும் யோசிச்சுக்கல. அட்லீஸ்ட் இந்த சின்ன பொண்ணையாவது காப்பாத்து. இங்க பாரு ரோஹி, நீ ஒரு புத்திசாலி பொண்ணு. அந்த பொண்ணு எவ்வளவு நரக வேதனை அனுபவிக்கிறான்னு உனக்கு நல்லா தெரியும்ல. நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. அந்த குழந்தைய காப்பாற்றலாம். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவல்ல? ஜுக்னி ரோட்ல வர அழகான பொண்ணுங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பா. அவங்கள அவ வலையில விழ வைக்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணுவா. அதுக்கப்புறம் போட்டோ ஷூட் எடுப்பாங்க. அவங்களோட துணி கடையில கேட்லாக்ல ரேட் வச்சு பொண்ணுங்களோட போட்டோ வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பிக்கப் பண்ண கார் வரும். ஹோட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க ஆளுங்களே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. ஒரு வாரத்துக்கு கிடைச்ச பணத்தை ஜுக்னி அவளோட கமிஷனை எடுத்துக்கிட்டு மீதி பணத்தை எங்களுக்கு கொடுப்பா. ஒருவேளை அங்க இருக்கிற பொண்ணுங்க இதுல இருந்து வெளியே வர நினைச்சா? ஜுக்னி எவ்வளோ ஸ்மார்ட்டோ அந்த அளவுக்கு டேஞ்சரானவ கூட. நான் இதுல இருந்து வெளியில வரதுக்கு நிறைய வாட்டி முயற்சி பண்ணேன். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, விட்டுருங்க. விட்டு இவ துணி எல்லாத்தையும் அவரு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. சார், இந்த பொண்ணுடைய ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம அந்த கிரிமினல் பொண்ணை அரெஸ்ட் பண்ணலாம்ல? இல்ல சார், அவளுக்கு 1 ஹவர்ல பெயில் கிடைச்சிரும். அவ ரூஹி போட்டோவையும் வைரல் பண்ணிடுவா. அப்புறம் அந்த பொண்ணோட லைஃப் நாசமா போயிடல சார். அது மட்டும் இல்ல, நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஈஷாவை கூட கொலை பண்ணுவா. அவளுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் நமக்கு தேவை. அதுக்கப்புறம் அவ எந்த கோர்ட்டுக்கு போனாலும் பெயிலே கிடைக்காது. என்னாச்சுப்பா? என் மேல பாசமா இருக்கீங்க? என் குழந்தை மேல பாசம் இல்லாம வேற யார் மேல இருக்கும்? ஏதாவது பாப்பா கேஸ் வந்திருக்கா என்ன? இப்பெல்லாம் நீ ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுற. பாய், குட் குட் நைட். ஃபாரன்சிக் டீம் அவர் சொல்லுங்க. ஆனா என்ன சார், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண காரணத்துக்காக என் பொண்ணை நீங்க தான் கொன்னுட்டீங்க. நல்லதோ கெட்டதோ என் பொண்ணு உயிரோட ஓதி என் கூட இருந்தா. அந்த ஜுகினி தான் என் பொண்ணை கொன்னுட்டா. உங்களுக்கு தைரியம் இருந்தா உடனே போய் அவளை அரெஸ்ட் பண்ணுங்க. தைரியம் இருக்கா? தைரியம் இருந்தா அவளை அரெஸ்ட் பண்ணி காட்டுங்க பார்க்கலாம்.
சார் ரூஹி ஃப்ளாட் க்ளீனாக இருக்கு சார். ஃபிங்கர் பிரிண்ட் எதுவும் இல்லை. யாரும் பிளான் பண்ணி மர்டர் பண்றாங்க. அப்பா பரமேஸ்வரா, எனக்கு ஒரு நல்ல வழியை காட்ட. சொல்றா சைபர் பாபு. சார் நான் காசிம் ஃபோனை ட்ரேஸ் பண்ணிட்டேன். அவன் எப்பவும் ஒரே நம்பருக்கு தான் கால் பண்ணியிருக்கான். 2 நாளைக்கு ஒரு வாட்டி. யார் நம்பர் இருக்குடா? சார் அந்த பேரு ரமா ஜெக்தா பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சார் ரமா ஜெக்தானா பைலாவோட ஃப்ரெண்டு. அவங்க பொண்ணு கல்யாணத்துக்காக தான் டெல்லி வந்திருக்காங்க. அப்படியா? சொன்ன உடனே கருணை காட்டிட்டியே, தேங்க்யூ. உனக்கு புரிஞ்சுதா? இந்த ஜெக்தப் மேடம் தான் பேர்ல மொபைல் வாங்கி யூஸ் பண்ண பேலா கிட்ட கொடுத்துருக்கா. சைபர் பாபு, மொபைல் லொகேஷனை ட்ராக் பண்ணி சங்கிராமுக்கு அனுப்பு சீக்கிரம். ஓகே சார். நீங்க யாரு? மும்பை போலீஸ். நீ மட்டும் ஒரு ஆம்பளையா இருந்தா உன்னை அடிச்சே கொண்டு இருப்ப. சொந்த பொண்ணையே பணத்துக்காக வித்திருக்க. உனக்குன்னு ஒரு வேலை இருக்குல்ல? சார் அது நான் பண்டு மேல இருந்த காதல்ல தான். நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் காதல வச்சு என்னால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பொண்ணோட அப்பா வரதட்சணை எனக்கு 5 லட்சம் ரூபா தரேன் இருக்காரு. பண்டு வேணும்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். எவ்வளவு வேணும்னாலும் சொல்லு, நான் தரேன். பயமுடி, உன்னை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, புரியுதா? பண்டு நான் சொல்றது கொஞ்சம் கேளு, போகாத. வேணும்னு நீ போய் படுக்க வேண்டியதானே. எதுக்கு சின்ன குழந்தை வாழ்க்கை நாசமாக்கன? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஈஷா உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஒரு பொண்ணை வேற கொலை பண்ணிருக்காங்க. சாரி சார். ஈஷா எங்க? சார் எனக்கு தெரியாது. அவ ஓடி போயிட்டா, நிஜமா ஓடி போயிட்டா. சரி ஒரு விஷயம் சொல்லு. அன்னைக்கு மார்க்கெட்ல நீ ஜூனியா பார்த்தல, அன்னைக்கு தான் ஈஷா டீல் பேசினியா? ஆமா. இத பாரு, ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா? இதை வாங்கிக்கோ. அப்படியே அம்மாவுக்கு சேர்த்து வாங்கிட்டு வா. தேங்க்யூ ஆண்டி. நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க? இப்படிப்பட்ட ஒருத்தனுக்காக? எனக்காக நீ ஒரு வேலை செஞ்சன்னா நான் நிறைய பணம் கொடுப்பேன். அப்புறம் அவன் பொண்டாட்டி விட்டுட்டு உன் கூட வந்து சேர்ந்துருவான். சார் அவங்க ஆளுங்க 3 நாளைக்கு ஒரு தடவை வருவாங்க. அப்புறம் இஷாவை கூட்டு போவாங்க. இந்த 3 பேர்ல யாருன்னு சொல்லு. அது அவங்க 3 பேர்ல ஒருத்தர் வந்து கூட்டிட்டு போவாங்க. சார் இந்த பக்கம் வந்து பேசுறா. சார் இவங்க கால் லிஸ்ட்ல மேகாவோட நம்பர் இருக்கு. ஆனா அவங்க ஃபோன் எடுக்கல சார். நீ மேகதேஷ் பாண்டிக்கு ஃபோன் பண்ணியா? இல்ல சார், நான் அந்த மாதிரி எந்த ஃபோனும் பண்ணல. நிஜமா தான் சொல்றேன், நான் எந்த ஃபோனும் பண்ணல. ஈஷா மிஸ்டர் கில்கர். ஹலோ மேகா மேடம், ஈஷா உங்களை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கா. நீங்க ஏன் ஃபோன் எடுக்கல? வாட்? எப்போ? ஒரு வேலை பண்ணுங்க, இப்போ 4 நாளா வந்த ஃபோன் கால்ஸ் எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு உடனே அனுப்புங்க. இப்பவே அனுப்பி வைக்கிறேன். கால் மேகா மேடத்துக்கு 4 நாளா வந்த மிஸ்டு கால்ஸ் எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்ப சொல்லியிருக்கேன். உடனே கான்டாக்ட் பண்ணு. ஏன்னா ஈஷா மறுபடியும் அவங்கள கான்டாக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே? ஓகே சார். சைபர் பாபு, ரூஹி வீட்டுக்கு வெளியில இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணு. ஹர்ஷா, கணேஷ் பாபு, சங்கராம், இந்த மனோஜ், விட்டு, காசிம் எங்க இருந்தாலும் தூக்குங்க. எஸ் சார். ஹலோ. சார் சார் இப்போ நான் ஒரு மொபைல் ஷாப்புக்கு வெளியே இருக்கேன். அந்த கடைக்காரர் என்ன சொல்றாருன்னா, இஷா கடைக்காரன் ஃபோன்ல இருந்து மேகான்றவங்களுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க ஃபோன் எடுக்கல. ஓனர் போலீஸ்க்கு கால் பண்றதுக்குள்ள அந்த பொண்ணு அங்க இருந்து ஓடிட்டா. கான், ஈஷா சின்ன குழந்தை, பயந்து போயிருக்கா. எனக்கு தெரிஞ்ச அவன் 3 கிலோமீட்டர் தாண்டி வெளியே போயிருக்க வாய்ப்பே இல்லை. அவளை தேடுறது ரொம்ப முக்கியம். நீ ஒன்று பண்ணு, அங்கே பக்கத்தில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணு. அவ ஏதாவது கெட்டவனுங்க கிட்ட மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். சார் அந்த கேப் போட்டிருக்கான்ல, அவனை பாருங்க சார். அவன் அந்த பில்டிங்குள்ள போயிட்டு இருக்கான் சார். அவன் கையில் ஒரு பேக் இருக்கு சார். அவன் 10 நிமிஷம் கழிச்சு வெளில வரும்போது அவன் பேக்கை பாருங்க சார். பாஸ் பண்ணு, ஜூம் பண்ணு. இது பிபி கிட்டில் அவன் ஃபேஸ் எங்கேயாவது தெரியுதா? ஆமாம் சார், அடுத்த ஃபுட்டேஜில் தெரியும் சார்.
இஷா இஷா சார் மர்டர் பண்ணது இவன் தான் சார். இவனா? அட கில்கர் சார், உங்களுக்கு சாக ஆசையா இருந்தா என்ன கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல? 3 புருஷனங்களை கொன்னுட்டேன். தைரியம் இருந்தா என்ன கல்யாணம் பண்ணுங்க ஹர்ஷா. சார். அவளை ஓங்கி ஒரு அற. ஏய், எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? இன்னைக்கு யாரும் போன் எடுக்க மாட்டாங்க. இது போக்சோ கேஸ். இந்த கேஸ்ல யாரும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. எங்களுக்கு ஈஷா கிடைச்சிட்டா. அவ எல்லார்கிட்டையும் எல்லா உண்மையும் சொல்லிட்டா. இன்னைக்கு உனக்கு கன்ஃபெஷன் கிடைக்கலனாலும் பரவாயில்ல. ஏன்னா எங்ககிட்ட உனக்கு எதிராக நிறைய ஆதாரங்கள் இருக்கு. நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன். இனி நீ உன் வாழ்நாள்ல வெளியே வரவே முடியாது. சார், ரூஹியை கொலை பண்ணது கூட இவன் தான் சார். நான் கொலை பண்ணல. அது எங்களுக்கு தெரியும். அவளை யார் கொன்னான்னு எங்களுக்கு தெரியும். வா, இனிமே உன் கேம் எல்லாம் ஜெயில் ஆடு. வாடி. ஹர்ஷா, எதுக்கு அவனை அடிக்கிற? நம்ம கிட்ட தான் எவிடன்ஸ் இருக்குல்ல சார். அவ கோவத்தில் அடிக்கிறா. அதுக்கு கம்மியாயிடும்ல. சரி சொல்லு, எதுக்கு கொலை பண்ண? நீ கொலை பண்ணலன்னு மட்டும் சொல்லாத, புரியுதா? இதா எவிடன்ஸ். இந்த பிபி கிட் உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சியா? ஏன்டா கொலை பண்ண? சார், நான் அவளை வீட்டில் விட்டுட்டு மறுபடியும் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அப்போ நீங்க அவ வீட்ல இருந்து வெளியில வந்ததை நான் பார்த்தேன். அப்பதான் எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஒன்று அவ எல்லா உண்மையும் சொல்லியிருக்கணும், இல்லைன்னா எங்களை காட்டி கொடுத்துருப்பா, இல்லைன்னா கோர்ட்ல ஜிகினிக்கு எதிராக எங்களை காட்டி கொடுத்துருப்பா. அதனால தான் ஜிகினியை காப்பாத்துறதுக்கு அவளை கொன்னுட்டேன் சார். இனிமே உன்னையும் உன் தங்கச்சி ஜூனியையும் அந்த கடவுளே நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. ஏன் ஹர்ஷா, வர வர இந்த பொண்ணுங்க மேல அட்டாக் அதிகமாயிட்டே போகுதுல்ல? எஸ் சார். உரிச்சு தொங்க விடு இவனை. என்ன பண்றேன்? அடிக்காதீங்க.